ஆல்ரைட். ஸோ எவ்ரி 10 இயர்ஸும் தேர் இஸ் ஒன் ஜாக்பாட். பட் நிறைய பேர் அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்காம வி ஆர் டோட்டலி பிளேயிங் த ராங் கேம். ஸோ இது 2010ல் யூடியூப், அதே 2013ல் பிட்காயின் அண்ட் 2017ல் வந்து ட்ராப் ஷிப்பிங். ஸோ இந்த மாதிரி எவ்ரி 10 இயர்ஸ் ஏதோ ஒரு வேவ் வரும். அண்ட் நவ் இட்ஸ் 2025 அண்ட் உங்களுக்கே தெரியும் ஏஐ. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஜாக்பாட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். யூ டோன்ட் நீட் கோடிங், யூ டோன்ட் நீட் ஃபாலோவர்ஸ், யூ டோன்ட் நீட் எனி பெர்மிஷன் டு கெட் ஸ்டார்டட். ஸோ தெர் இஸ் ஒன் ரீசன். ஸோ இந்த மாதிரி சீசனல் வேவ்ஸ் இல்லை இந்த மாதிரி சீசனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே லெட்ஸ் சே இப்போ வந்து ஏஐ வந்தது இல்லையா, எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் ஏஐ. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் ஏஐ, ஸோ அதனால் அதோட அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டே வரும். பட் த ஆக்சுவல் ட்ரூத் இஸ் நிறைய பேருக்கு வந்து இன்னும் எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும்னு தெரியாது, இன்னும் எப்படி ஆக்சுவலாக ஏஜென்ட் பில்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் வி திங்க் லைக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. பட் ரைட் நோ ஒன் ஹூ ஆர் மேக்கிங் மணி, they are not tech people, they are not AI expert, they are just operators. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தே ஜஸ்ட் பில்ட் டைனி சிஸ்டம்ஸ். அது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் வென் எவ்ரி ஒன் இஸ் ஸ்க்ரோலிங் தேர் ஃபோன். நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் அவங்களுக்கு சுற்றி அது இருக்குன்னே தெரியாது. ஸோ அதை சுற்றி எப்படி மணி மேக் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் நம்பர் ஒன் வே டு மேக் மணி இஸ் த இன்விசிபிள் எம்ப்ளாய் அண்ட் த வாய்ஸ் ஏஜென்ட். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்மால் பிஸ்னஸும் தேர் டயர்ட் ஆஃப் ஆன்சரிங் த கொஷின்ஸ். ஸோ நிறைய ஸ்மால் பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ் என்ன தான் கொஷின்ஸ் கேட்டாலும், ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ வாங்க போகிறாங்கன்னா நிறைய மேனுவல் ப்ராசஸ் இருக்குது. யூ ஹேவ் டு கால் அண்ட் யூ ஹேவ் டு ஆர்டர். கஸ்டமர்ஸ் வாங்கினோன்னா நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து மந்த்லி 30 to 50 hours வந்து வேஸ்ட் ஆகுது பை மேனுவலி ரிப்ளைங் டு கஸ்டமர்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ஃபோன் கால்ஸ். நிறைய மோஸ்ட் பிகினர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப் ஐடியா இருந்தால் போதும், ஸோ வி கேன் மேக் மணி அப்படின்னு. தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் த ரியல் கோல் இஸ் ஃபிக்ஸிங் ஸ்மால் போரிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இமேஜின் நீங்கள் வந்து ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க, அந்த பேக்கரி ஓனர்கிட்ட சொல்கிறீங்க, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய் அசைன் பண்ணுறேன். ஸோ ஹீ ஒர்க்ஸ் 24/7. எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி லீவும் எடுக்க மாட்டாங்க. பட் அதோட காஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் பில்லோட கம்மி அப்படின்னு சொன்னால், ஸோ தட்ஸ் வாட் த ஆக்சுவல் AI system if you build it for specific use case. நீங்கள் depending upon the business நீங்கள் வந்து chat system போகலாம், அப்படி இல்லைனா வாய்ஸ் ஏஜென்ட் போகலாம். ஸோ பேசிக்கலி என்னென்னா, லைக் தே ஹாவ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, எப்போது வந்து புக் பண்ண முடியும், டைமிங் அண்ட் மெனூஸில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் எந்த டைமில் எது கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஏஐக்கு இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் வாய்ஸ் ஏஜென்ட் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் ஆன்சரிங் த கொஷின்ஸ். சப்போஸ் லெட்ஸ் சே இஃப் எனி ஏஆல் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல என்ன கொஷின் அப்படின்னு அண்ட் ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க முடியலன்னா, ஜஸ்ட் ரீடைரக்ட் த கால் டு த பேக்கரி ஓனர். ஸோ அதனால் பிக் ஒன் நீச். அது வந்து பேக்கரியாக இருக்கலாம், சலூனாக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், ஆர் வாட் எவர் த ஸ்மால் பிஸ்னஸஸ் அரௌண்ட் யூ. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் NA10 to handle both the chatbot and calls. 11 labs யூஸ் பண்ணலாம் for voice. அண்ட் வந்து நீங்கள் டெலகிராம், வாட்ஸ்அப் ஆர் ஈவன் அவங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் அந்த சேட்டை இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வாய்ஸ் ஏஜென்ட்டை வந்து அவங்களோட பிஸ்னஸ் நம்பர் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்த கால் போனாலும் ஸோ அந்த பிஸ்னஸ் நம்பருக்கு தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 days 1 day இல்லை 2 days ட்ரையல் வந்து கொடுங்க. ஏன்னா பேசிக்கலி எடுத்தோடனே வந்து நீங்கள் செல் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் கிவ் a 1 day or 2 day ட்ரையல். ஸோ ஒன்ஸ் அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க, தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஆஃபர் அப்படின்னா, ஜஸ்ட் சார்ஜ் தெம் 500 to 1500 டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து உங்களோட ஏபிஐ காஸ்ட்டுக்கும் அதிகமாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஜஸ்ட் ஏபிஐ காஸ்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏபிஐ மட்டும் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்குன்னு எதுவும் ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ அதனால் யூ ஷுட் சார்ஜ் மோர் தென் ஏபிஐ காஸ்ட். இப்போ நீங்கள் 2-3 சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2-3 சர்வீசஸ்க்கும் ஏபிஐ தேவை. ஸோ அதுக்கு மந்த்லி சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அண்ட் நம்பர் 2, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வித் AI ரிசர்ச். த இன்டர்நெட் ஹேஸ் எவ்ரி ஆன்சர். எல்லா கொஷின்ஸ்க்கும் இன்டர்நெட்டில் ஆன்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அது வந்து ஆர்டராக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, அதுதான் வந்து ப்ராப்ளம். நம்ம வந்து எவ்ரி டைமும் வந்து சர்ச் பண்ணணும், நிறைய வெப்சைட்ஸ்குள்ளே போய் பார்க்கணும், ChatGPT கிட்ட நிறையா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் நிறைய மணி மேக் பண்ணுறவங்க, தே ஆர் நாட் டீச்சர்ஸ், தே ஆர் ஆக்சுவலி க்யூரேட்டர்ஸ். ஏன்னா கிரியேட்டிங் அண்ட் ப்ராடக்ட் ஆர் கண்டென்ட் க்ரியேஷன் வந்து இட் டேக் வீக்ஸ் டு கிவ் த அவுட்புட். ஸோ அதுக்கே வந்து அதிகமாக வந்து நம்மளோட எனர்ஜி அண்ட் நம்மளோட டைம் வந்து போயிடும். ஏன்னா நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கணும், நம்ம வீடியோஸ் பார்க்கணும், ஃபேக்ட் செக் பண்ணணும், இது ஆக்சுவலாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு. தட்ஸ் வேர் த AI கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த ப்ராசஸ். ஸோ அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு செல்லபிள் இபுக்கை க்ரியேட் பண்ணோன்னா, நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து
எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ we have to do deep research using AI. So it will do the deep research towards the books, reports, papers. So once you got all the reports, you just need to edit. So once you're ready with the sellable ebook, ஸோ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட அதில் நீஸில் இருப்பாங்க இல்லையா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஏஐ பற்றி இபுக் செல் பண்ணுறீங்கன்னா ஏஐ கண்டென்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யூ கேன் அப்ரோச் டு தட் இன்ஃப்ளூயன்சர். லெட்ஸே நீங்கள் எவ்வளோ இபுக் செல் பண்ணுறீங்களோ ஒரு இபுக்குக்கும் நான் இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன். லெட்ஸே இப்போது 40% ஆர் 50% வந்து கமிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் அப்ரண்ட்டாக எந்த மணியும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் செல் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து அவங்களுக்கு மணி போகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டீப் ரிசர்ச்க்கு ஸோ யூ கேன் யூஸ் டூல்ஸ் லைக் கிளாட், ChatGPT, Perplexity for deep research. And number 3, selling shovels in a gold rush. So in every gold rush, miners வந்து ரிச் ஆகிறது கிடையாது. The one who sell the shovels will become rich. But in AI era, shovels வந்து என்னன்னா கைட்ஸ், ப்ராம்ஸ், டெம்ப்ளேட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் ஷவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா 500 niche prompts pack, no code automation templates, how to build your AI tools in 24 hours guides. ஸோ இந்த மாதிரி கைட்ஸ், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸு, ஸோ இது எல்லாமே தான் ஷவல்ஸ். ஒன் who use it to build the AI tool. ஸோ அதனால் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் எனி காம்படிட்டர்ஸ் ஆர் எனி பிக் ஜெயின்ஸ். ஸோ அதனால் ஜஸ்ட் இன்ஸ்டெட் நீங்கள் வந்து ஒரு டைனி AI டூல் ஆர் ஷவல்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். தே டோன்ட் ஈவன் பாதர் மேக்கிங் தட். அண்ட் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செல் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் டோன்ட் ஈவன் பாதர் மேக்கிங் திஸ் டைனி டூல்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பண்ணலாம். ஸோ யூ கேன் செல் இட். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷவல்ஸ் இஸ் த பெஸ்ட் திங் டு செல் இன் திஸ் ஏரா. ஸோ உங்களால் லைக் இந்த மாதிரி ஷவல்ஸ் அப்படி இல்லைனா இந்த மினி டூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் யுவர் அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மைக்ரோ பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். பிகினர்ஸ் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, வெதர் தே நீட் எனி கைட் ஆர் எனி ப்ராம்ப்ட் ஆர் எனி டெம்ப்ளேட் அப்படின்னா ஏதோ ஒரு மினி டூல் அவங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் தே நீட் தட், அதை வந்து ஏஐ மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பை பில்டிங் மினி டூல், அப்படி இல்லைனா கிவிங் தம் டெம்ப்ளேட்ஸ் டு யூஸ் இட். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஃபைண்ட் த பெயின் பாயிண்ட் and build the product and sell it. And number 4, workflow replacement. And நிறைய கம்பெனிஸ் வந்து they pour money on repetitive workflows, onboarding-ஆக இருக்கட்டும், invoice generation-ஆக இருக்கட்டும், customer follow-up-ஆக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே you can do it using AI. அண்ட் வித்தின் சிம்பிள் செட்டப்லேயே வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ரைட் நோ வி ஹேவ் தட் மச் பவர்ஃபுல் டூல்ஸ். ஸோ யூ கேன் பெட்டர் ப்ரிஃபர் n8n ஆர் make.com. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ப்ரிஃபர் n8n. அண்ட் அதே மாதிரி ஹவ் டு ஐடென்டிஃபை ஒன் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். அது திரும்ப அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆர் மேனுவல் ஒர்க் இருக்கும். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்ட் அதை எப்படி வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் யூஸிங் n8n. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது பாருங்கள். யூஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் சார்ஜ் ஃபார் த இனிஷியல் செட்டப். அண்ட் அதே மாதிரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா எவ்ரி மந்த் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிஐ காஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வாங்கணும் இஃப் யூ வாண்ட் டு மேக் ப்ராஃபிட். ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் மேக்கிங் மணி லைக் 100 or 500 or 1000 or 1500, ஸோ தட்ஸ் யுவர் ப்ரூஃப். ஏன்னா நீங்கள் யூ ஹவ் டர்ன்ட் நத்திங் இன்டு சம்திங் இல்லையா. ஸோ அந்த ப்ரூஃபை வச்சு ஈவன் மோர் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸை வந்து உங்களால் பிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ஜாக்பாட் சீசன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் இட். அண்ட் ஐ வில் see you in the next video.